வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 11 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் டாங்கா மற்றும் குண்டா ஜார்க்கண்ட்? டோலு குனிதா மற்றும் குட்டார் எந்த மாநிலத்தின் நடனம் கர்நாடகா? ஜவாரா மற்றும் சலார்கி எந்த மாநிலத்தின் நடனம் மத்திய பிரதேசம்? போவாடா எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா? மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஐமோல், குக்கி, சிறு, மரம் மற்றும் பைட்டு. சீனா ராவோ மற்றும் சச்சின் டெண்டுல்கர் 2014 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா, ஞானலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதா மற்றும் பஜபாஸ்கரன் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில் நாம் எடுத்துக்கிட்டோம். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 இருந்து 2007 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் மற்றும் பிற நலிந்த பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 46ல சொல்லியிருக்காங்க. பாகல் பாந்தீஸ்ன்னு சொல்லக்கூடிய கிளர்ச்சி 1825 இருந்து 35 வரைக்கும் கரம்ஷா தலைமையில நடந்துச்சு. பீகார்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மதுஸ்ராவணி, சாமா சக்காவோ, ஜீவித் புத்ரிகா. பட்டாபி சீதாராமையா காங்கிரஸ் வரலாறுன்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சென்னைக்கான திட்டம் அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022 ஆண்டு அறிமுகமாச்சு. PM போஷான் சக்தி நிர்மான் அபியான் திட்டம் 2021, ஆயுஷ்மான் சககர் திட்டம் 2020, பிரதான் மந்திரி அன்னதாதா ஆயி சனரக்ஷன் அபியான் 2018, சட்டார் திட்டம் 2018, மிஷன் சாகர் 2020. மிசோரம் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? விஜயகுமார் சிங். எந்த நாடு அதிகாரப்பூர்வமாக பிரிக்ஸில் முழு உறுப்பினராகி உள்ளது? இந்தோனேஷியா. பேண்டட் ராயல் பட்டாம்பூச்சி சமீபத்தில் எந்த மாநிலத்தில் காணப்பட்டது? திரிபுரா. இந்திய ரயில்வேயின் 69வது டிவிஷன் எது? ஜம்மு. இஸ்ரோவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? வி நாராயணன். விஜய் கிஷோர் ரகத்கர் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர். விபின் குமார் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தலைவர். கே சஞ்சய் மூர்த்தி இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர். கைஜிந்திர ராகவேந்திரா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் தலைவர். வி ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். மணிஷ் சிங்கல் அசோச்சமுடைய பொதுச் செயலாளர். இந்தியாவின் 2025 குடியரசு தின அணிவகுப்பில் தலைமை விருந்தினராக யார் வருவார்? இந்தோனேஷியா நாட்டுடைய அதிபர் பிரபாவோ சுபயாண்டோ. சுகர்னோ யார் அப்படின்னு பார்த்தா இந்தோனேஷியா நாட்டுடைய முதல் ஜனாதிபதி. சுகர்னோ யாரு? இந்தோனேஷியா நாட்டுடைய முதல் ஜனாதிபதி. சோ இதனால இவங்க செய்திகளை வராங்க அப்படின்னா 1950ல இந்தியாவுடைய முதல் குடியரசு தின விருந்தினர் இந்த சுகர்னோ. இந்தோனேஷியா நாட்டுடைய முதல் ஜனாதிபதியும் இவர்தான். நம்ம இந்தியாவுடைய முதல் குடியரசு தின விருந்தினரும் சுகர்னோ. திரௌபதி முர்மு கர்பி இளைஞர் விழா 2024 உடைய கொண்டாட்டத்துல தலைமை விருந்தினர். எந்த நாள் உலக ஹிந்தி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 10. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஒற்றுமை மற்றும் கலாச்சார பெருமையின் உலகளாவிய குரல். நவம்பர் 15 ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அல்லது பிர்சா முண்டா ஜெயந்தி அல்லது பழங்குடியினரின் பெருமை தினம். நவம்பர் 21 உலக மீன்பிடி தினம், உலக தொலைக்காட்சி தினம். நவம்பர் 26 சம்விதான் திவாஸ். டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 16 விஜய் திவாஸ். டிசம்பர் 21 உலக குடைப்பந்து நாள். டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம். ஆசியாவின் மிகப்பெரிய ஆழமற்ற அலைத்தளத்தை எந்த IIT திறக்கிறது? IIT மெட்ராஸ். IIT இந்தோர் நடைபயிற்சி மூலம் மின்சார உற்பத்தி செய்யும் காலணிகளை உருவாக்கியிருக்காங்க. IIT மெட்ராஸ் 2025 ஆண்டுக்கு முன்னாடி துபாயில சர்வதேச ஆராய்ச்சி மையத்தை தொடங்க இருக்காங்க. IIT கவுஹாத்தி இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2024 நடத்தி முடிச்சிருக்காங்க. IIT பாம்பே வழியற்ற ஊசி இல்லாத ஷாக் சர்ஜரிகளை உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவுடைய முதல் IIT கராக்பூர், அது வெஸ்ட் பெங்கால் அமைஞ்சிருக்கு. 74வது தேசிய குடைப்பந்து சாம்பியன்ஷிப் 2025 எந்த மாநிலம் நடத்தப்படுகிறது? இந்த போட்டியை நடத்தக்கூடிய மாநிலம் குஜராத். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இந்த வருஷம் பீகார்ல நடக்க போகுது. 20வது ஆசிய பெண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் 2024 புதுடெல்லியில நடந்து முடிஞ்சிருக்கு.
மகிழா சம்மான் சேமிப்பு சான்றிதழ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2023.